ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். 10 மாதம் சுமந்து அருமையான குழந்தையை பெற வேண்டும் என்று விரும்புகின்ற தாய் பிரசவ வலியையும் அனுபவித்த பிறகுதான் அந்த குழந்தையை கொஞ்சி மகிழும் இன்பத்தை பெறுகிறாள். அதுபோல நமக்கு ஏற்படும் துன்பங்களையும் நம் ஆன்மீக குரு அருகில் இருந்தால் வலி தெரியாமலேயே அனுபவித்து விடலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள். ஆனால் அதே உப்பை ஒருவன் அதிகமாகச் சாப்பிட்டால் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும். அந்த தாகத்தை குறைக்க உப்பை தின்றவன்தானே தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அழுதாலும் பிள்ளை அவள்தானே பெற வேண்டும் என்பது கிராமத்து பழமொழி. அவள் வலியை அவள் மேல் பாசமுள்ள மற்ற யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. மேல்மருவத்தூரில் அன்னை ஆதிபராசக்தி மக்களின் நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறாள் என்னும் புகழ் பட்டித் தொட்டிகளிலெல்லாம் பரவிய காலத்தில் நோயாளிகள் சிலர் சித்தர் பீடம் வந்து நோய் நீங்கிச் சென்றனர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம். பக்தவச்சலம் அவர்களுக்கு இறுதி காலத்தில் கண் பார்வை தெரியாது. அவர் 1925ஆம் ஆண்டு ஆதிபராசக்தியின் அருள் பெற வேண்டும் என்று நம் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு வருகை தந்து அருள்வாக்கு கேட்டார். அப்போது நம் அம்மா, மகனே, நீ இந்த பிறவியில் பல தர்மங்களைச் செய்துள்ளாய். பல கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளாய். ஆனால் நீ சென்ற பிறவிகளில் செய்த கர்ம வினைகளின் ஊழ்வினையால் கண் பார்வை இழந்து துன்பப்படுகிறாய். நீ என் மண்ணை மிதித்து என்னை நாடி வந்துவிட்ட காரணத்தால் உனக்கு நான் அருள் வழங்கி கண் பார்வை தர வேண்டும். அப்படி கண் பார்வையை கொடுத்துவிட்டால் அடுத்த பிறவி எடுத்து அந்த பிறவியில் இதுபோல் கண் பார்வை இழந்து துன்பப்பட வேண்டும். இந்த பிறவியிலேயே கண் பார்வையின்றி கழித்துவிட்டு பிறப்பில்லாத மறுபிறவியின்றி என்னை அடைய விரும்புகிறாயா என்று கேட்டாள். அவர் பிறவித் துன்பங்களின் கொடுமையை அறிந்தவர். ஆகையால், அம்மா, எனக்கு இனி பிறவி வேண்டாம். இந்த பிறவியிலேயே பார்வையில்லாத துன்பத்தை அனுபவித்துவிட்டு மறுபிறவியில்லாமல் உன் திருவடியை அடைய வேண்டும் என்று வேண்டினார் நம் அம்மா. மகனே, நீ தெளிவாக இருக்கிறாய். உனக்கு இனி பிறப்பில்லை என்று அருள்வாக்கு வழங்கினாள். இப்படி நம்மி பலர் நம் ஊழ்வினையை அம்மாவின் கண் முன்னாலேயே அனுபவித்து கழித்துக் கொண்டு வருகிறோம். ஓம் சக்தி.